ஹரிபோல் தண்டோத் நாம் நான் சில பக்திவினோத் டாக்கூருக்கு சரணாகதி படிச்சுட்டு இருந்தேன். சரணாகதிக்கு 6 அங்கங்கள் இருக்குது. அதில் நான் இப்போ 5வது இதில் கீர்த்தன் படிச்சிட்ருக்கேன். பக்திக்கு இடைஞ்சல் விடுறது உள்ளது விடுறது திரும்பி சொல்லிகிட்ருக்கேன். முதல்ல பணிவு, அதுக்கப்புறம் நானும் எனக்குள்ள பாவம் விடுறது, அதுக்கப்புறம் கிருஷ்ணன் தான் என் பாலனை பண்ணிகிட்ருக்கான், அதுக்கப்புறம் கிருஷ்ணன் எனக்கு எல்லா விதமான சூழ்நிலை காப்பாற்றுவான். இந்த 4 வாழ்க்கையில் கொண்டு வந்த அப்புறம் தான் பக்திக்கு உள்ள இடைஞ்சல்களை விடுறது. இதில் 3வது கீர்த்தனை இன்னைக்கு. विषय विमूढ़ आर मायावादी जन भक्ति शून्य दुहे प्राण धरे अकारण. யார் இந்த உலகத்தில் விஷய புலன் திருப்தியிலே மாட்டிருக்காங்க, பற்றுதல் வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் மாயாவாதி பகவான்கே உருவில்லா சொல்லுவான். இவங்களை 2 பேருக்கு கூட பக்தி கிடையாது. இவங்களுக்கு வாழ்விட்டு இருக்கான், ஒரு அர்த்தம் கிடையாது, யூஸ்லெஸ். यही दुई संगनाथ ना है अमार, प्रार्थना करिए आमी चरणे तुम्हार. ஓ பகவானே, உன் தாமரை பாதத்தில் நான் பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கேன். இந்த 2 விதமான மக்கள் கூட எனக்கு சங்க கிடைக்கக்கூடாது. से दुवेर मध्य विषय तभु भाल, मायावादी संग नाही मागी कौन काल. இந்த 2 பேர்லே புலன் திருப்தி உள்ளவர் பரவாயில்லை. அந்த மாயாவாதி பகவானுக்கு உருவு கிடையாது, அவன் ரொம்ப டேஞ்சரஸ். அவனுக்கு நான் எப்போ கூட அவனுக்கு சங்க பண்ண விரும்பலை. விஷய் ஹிருதய ஜபே சாது சங்க பாய், அனாயாசே லபே பக்தி பக்திர கிருபாய். இந்த விஷய யார் புலன் திருப்தியிலே மாட்டிருக்கான், அவனுக்கு கூட சாது சங்கம் கிடைச்சான். அவன் ரொம்ப ஈஸியாக பக்தியில் வந்துடுவான், பக்தர் கருணை வச்சு. மாயாவாத दोष जार हृदय पसील, कुतर के हृदय अतार वज्र समभेल. யார் மாயாவாதத்தில் மாட்டிருக்கான், மாயாவாதம் சொன்னால் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கான், அவங்கள இதயம் கठोरமாயிடும், கல்லு போல ஆயிடும். भक्तिरा स्वरूप आर विषय आश्रय मायावादी अनित्य बलिया सबक है. மாயாவாதி பக்தி சேவை பக்தர் எல்லாமே தாத்காலிகமானது சொல்லுவான். देखतार कृष्ण सेवा श्रवण कीर्तन, कृष्ण अंगे वज्रस हाने ताहार स्तवन. ஒரு மாயாவாதி கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுறது, கிருஷ்ணர் பார்த்து கேட்கறது, கீர்த்தனை பாடுறது, கதா சொல்கிறது, இதெல்லாமே கிருஷ்ணர் உடம்புல இடி அடித்த போல இருக்கும். मायावाद सम भक्ति प्रतिकूल नाई, अतएव मायावादी संग नाही चाहे. மாயாவாதி போலே பக்திக்கு இடைஞ்சல் பண்ணுறது ஆள் வேறு யாரும் கிடையாது. அதுக்கு வேண்டி மாயாவாதிக்கு சங்க நான் விரும்பலை. भक्ति विनोद मायावाद दूर करी, वैष्णव संगीत वैसे नामाश्रय देरी. நான் பக்தி வினோத் மாயாவாத பண்ணுங்க, அவங்களுக்கு தூரம் இருந்து வைஷ்ணவர சங்கத்தில் நாமம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்காரு. இங்கே 2 விதமான மக்களுக்கு தூரம் இருக்குன்னு சொன்னார். ஒன்று விஷயம் புலன் திருப்தியில் மாட்டிருக்காங்க, புலன் திருப்திக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் சங்க பண்ணால் நம்ம புலன் திருப்தி தான் பண்ணணும். நம்ம யார் கூட சரிட்டு இருக்கோம் அப்படி தானே. விவகாரம் வேறு, சங்க பண்ணுறது வேறு. நம்ம
பஞ்சாப் போனோம். இதில் நான் யாரையும் குறை சொல்லலை. டெல்லியில் 2 மாதாஜி வந்தாங்க. சரி, அவங்க வந்து முழு யாத்திரையில் 15 நாளில் எப்போவுமே கையில் மாலை வச்சிருப்பா. பட் அவங்களுக்கு வாயில் பேச்சு வருது. பேசிகிட்டே இருக்கான். பகவான் நாமம் பண்ணும்போது பகவான் பார்த்து நினைக்கணும். இது முக்கியமான பேச்சு இருந்தால் பேசலாம். எனக்கு சவுத் இந்தியா இப்போ வர விட்டாச்சு, எனக்கு கூடுதல் தெரியாது. பட் மாயாப்பூர், பிருந்தாவன், டெல்லி, பஞ்சாபில் நான் பார்த்தது கையில் மாலை எடுக்கிறது பேசுறதுக்கு வேண்டி. ஏதோ வேலை செய்துட்ருப்பான், ஏதோ சேவை செய்துட்ருப்பான். அந்த கையில் மாலை எடுத்தார். அது பிரம்மச்சாரி இருக்கலாம், சன்னியாசி இருக்கலாம், மடவாசி இருக்கலாம், இல்லை கிரகஸ்தர் இருக்கலாம். மாலை கையில் வந்த உடனே என்ன பேச தொடங்கிடுவார். அதில் 10% பக்தி பார்த்து இருக்காது. ஒரே ஊர்க்கத்தை. பகவான் நாமம் பண்ணும்போது ஊர்க்கத்தை பேசக்கூடாது. இந்த மாதிரி ஆளுகள் குலம் திருப்திக்கு வேண்டி பேசிட்டு இருக்கான். அவன் வீட்டில் அவன் குழந்தைகளுக்கு பேச கேட்க மாட்டான். கணவன் அந்த 2 பெண்களும் வீட்டுக்காரரு அவர் பேச்சு கேட்க மாட்டார். பசங்களும் எதை வேணும் பண்ணிட்டு இருக்கான். பேசுறதுக்கு ஆள் இல்லை. இவங்களெல்லாம் வேலைக்கு போயிடுவான். இவங்களும் ரிட்டையர்டு டைம் பாஸுக்கு வேண்டி குரு மகாராஜ் கூட வருது. பிரச்சாரத்தில் இருந்தது. 2வது ஒரு நாள் போய் உங்களுக்கு குரு மகாராஜ் கிட்டே உட்காந்தாச்சு. நான் ஒருத்தர் கூட பேசிகிட்டு இருந்தேன். ஐயோ பாருங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க, பாருங்க நானும் ஏதோ பக்தி இது பேசிகிட்டு இருப்பான்னு சொல்லி ஃபோன் வச்சு அப்படியே போனேன். அப்போ அதில் ஒருத்தர் வீடு போடணும், அதில் கிச்சன் எங்கே இருக்கணும், பெட்ரூம் எங்கே இருக்கணும், இதெல்லாம் குரு மகாராஜ் கிட்டே ஒரு வாஸ்து கேட்டுட்டு இருக்கான். 15 நாள் குடும்பம் விட்டு குரு மகாராஜ் கூட ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. பகல் இரவு ப்ரோக்ராம்ஸ் அது இது. குரு கூட தனி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது வாஸ்து கேட்டுட்டு இருக்கான். சரிங்க, திருப்பி நான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன். அந்த பாருங்க அதில் வேற பெண்ணு கேட்க தொடங்கியாச்சு. அப்போ அப்படி ஓடி வந்தேன். இது ஏதோ பக்தி கேட்குமா சொல்லி நரசிம்ம கவச்சை போட்டு கொடுக்க முடியுமா மகாராஜ், எனக்கு ஒரு நரசிம்ம கவச்சை போட்டு கொடுங்க. சரிதா, ராதா கிருஷ்ணன் எங்கே இருக்காரு, பக்தி எங்கே, சேவை எப்படி பண்ணுறது ஒன்றும் இல்லை. அவங்களும் சங்கம் பண்ணி நமக்கு என்ன ஆகும்? கடைசியாக நாள் ஜம்முவில் வந்துட்டு இருந்தோம். 2 பேருக்கு அக்கா சொல்லுவேன். ஒரு பணிவான வேண்டுகோள் சொன்னேன். மகாராஜ் பார்க்கும்போது அட்லீஸ்ட் எவ்வளோ ஜபம் பண்ணணும், ஜபம் பண்ணிகிட்டு இருக்கோம், இனி எப்படி நம்ம உணர்வு எப்படி இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை பேசுங்க. வேறெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு வாழ்க்கை சொன்னேன். மாயாவாதி சொன்னால் ஒரு பேச்சில் சொன்னால் அவங்களுக்கு பக்தியில் நம்பிக்கை கிடையாது. அவங்களு தர்க்கம் பண்ணுவான். நம்ம ஏதோ சொன்னால் அதுக்கு இன்னொன்று பேசுவான். கொஞ்சம் கற்கட் இனிப்பு இருக்காது, பொறுமை இருக்காது, பணிவு இருக்காது. அவங்களுக்கு பகவானில் நம்பிக்கை இருக்காது. அவங்களுக்கு பகவான் கூட சம்பந்தமே கிடையாது. ஏதோ கஷ்டத்துலையோ எப்படியோ பணத்துக்கு வேண்டியோ பேர் புகழ்ச்சிக்கு வேண்டியோ ஏதோ ஒரு காரணத்துக்கு வேண்டி அவங்களும் ஜபம் பண்ணிட்டு இருக்காங்க, குரு எடுத்திருக்காங்க. நம்பிக்கை சொல்லி கிடையாது, பகவான் கூட சம்பந்தம் கிடையாது. ஒரு நாள் குரு மகாராஜ் எனக்கு சொன்னார், 99% இன் கௌடிய மட் பீப்புள் ஆர் மாயாவாதிஸ். நம்ம கௌடிய மடத்தில் கூட இஸ்கானில் கூட இந்த உலகத்தில் பக்தர் கூட்டத்தில் 99% ஆள் மாயாவாதிகள் சொன்னார். யாருக்கு பகவானில் நம்பிக்கை இல்லை அவன் மாயாவாதி தானே. எப்படி மகாராஜ் சொன்னேன். அப்போ சொன்னார், பாரு ஒரு சன்னியாசி பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கான். அவனுக்கு பகவானில் நம்பிக்கை இருந்திருந்தா அவன் தனியாக பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பானா?
பர்சனல் அக்கவுண்ட்ஸ், ஷேர் மார்க்கெட்டில் பணம் போட்டிருக்காங்க, பங்கு சந்தையில் பணம் போட்டிருக்கான், தனி பணம் வச்சுருக்கான். ஒரு கோயில் போட்டுவிடுவான் வயசாகும்போது. ஏன்னா அவனுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருக்குது, எனக்கு வயசாகும்போது எனக்கு யார் பார்ப்பான்னு சொல்லி. இப்போ பகவான் பக்தி எங்கே, பகவான் நம்பிக்கை எங்கே? இப்படிப்பட்டவங்களுக்கு கூட யாருக்கு பகவான்லேயே நம்பிக்கை கிடையாது, அவர் சங்கம் பண்ண நமக்கு பகவான்லேயே நம்பிக்கை போயிடும். நம்ம யார் கூட சங்கம் பண்ணணும்? யார் முழுசாக பகவான் நம்பிக்கை வச்சுருக்கான், பகவான் கூட ஒரு சம்பந்தம் பண்ணியிருக்கான், அவங்களுக்கு சங்கம் பண்ணால் நமக்கு பகவான் கூட சம்பந்தம் ஆகும். அது மாயாவாதி கூட சேர்ந்த அவ்வளோதான். அந்த புலன் திருப்தி உள்ளவனு கூட பரவாயில்ல, அவனுக்கு நாளை ஏதோ சாதுக்காரனை கிடச்சி அவனும் பக்தி சேவையில் வரலாம். பட் யார் பக்தி சேவை பண்ணாமல் இருக்கான், யார் தன் சுகம் பார்த்து யோசனை பண்ணிகிட்டு இருக்கான், யார் பக்தி விஷயங்கள் வரும்போது தர்க்கம் பண்ணுவான், நம்பிக்கையோடனே அதை எடுக்க மாட்டான். நம்ம ஒன்று சொன்னால் அவன் ரெண்டு பேசுவான். நமக்கு அவங்களுக்கு கூட பேசி பழகி பிரயோஜனம் இல்லை, நம்ம அப்படி தான் ஆகிடும். அவன் தர்க்கம் பண்ணி அவன் இதயம் கல்ல போல ஆகிடும். அவன்கிட்ட ஆனந்தம் இருக்காது, அவன்கிட்ட இனிப்பு இருக்காது. பக்தனுக்கு அடையாளம் யார் எப்பவுமே பணிவாக இருப்பான், பொறுமையாக இருப்பான், மன்னிப்புத்தனம், சகிப்புத்தனம். அவன் சொல்கிறது தேவையில்லை, அவன் வாயில் சொல்லிட்டு இருக்கான், அதில் திருப்பி கப்பாட்டத்தில் போயிடும். உண்மையாக அப்படி இருப்பான். அவங்களுக்கு கூட சேர்ந்தால் நமக்கே அந்த குணங்கள் வரும். யார் வேற அவங்கள தோஷம் பார்த்துட்டு இருக்கான், துவேஷம் வச்சுருக்கான், நான் அவங்களுக்கு விட மாட்டேன், நான் ஒரு நாள் காட்டுவேன். யார்கிட்ட பயம் இருக்குது, ಅವ್ರಿಗೆ ಭಯಂ போகல, சோகம் போகல, கவலை போகல. அவங்களெல்லாம் மாயாவாதி தானே வரும். அப்போ நமக்கு பகவானில் நம்பிக்கை வந்துடும், நம்ம சரணாகத்தி ஆகிடுவோம். நமக்கு இந்த விஷயமே இருக்காது, புலன் திருப்தி ஆசை இருக்காது, பயம் இருக்காது, சோகம் இருக்காது, கவலை இருக்காது, துவேஷம் இருக்காது, பணிவு என்ன இந்த விஷயம் இல்லாமல் நம்ம பணிவு, பொறுமை, மன்னிப்புத்தனம், சகிப்புத்தனம், ஆனந்தத்தில் இருப்போம். இது வித்தியாசம். இப்போ நம்ம யார் கூட சங்கம் பண்ணணும்? யார் கொடுத்துட்டு இருக்கான், சாதுஜனா கொடுப்பான். யாத்திரையில் வந்தாங்க, எல்லாருக்கும் ஏதோ கொடுத்தோம், வந்திருக்காங்க நம்ம கூட. அப்போ கூட ஒருத்தர் குரு மகாராஜுக்கு வந்த ட்ரை ஃப்ரூட்ஸ், பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி பருப்பு, இப்படி 5-6 கிலோ ஒருத்தனை அடித்து கொண்டு போனான். பிரம்மச்சாரி. குரு மகாராஜுக்கு வர பொருள் இல்லை மகாராஜ் எடுப்பார், இல்லை பிருந்தாவன் மடத்தில் போகும். இங்கே வருது நமக்கு சவுத் இந்தியாவில் உங்களை என்ன கொடுத்துட்டு இருக்கீங்க, தேன், மிளகு, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே மாயாப்பூர் போகும். நிறைவாட்டி நம்ம முரளி பிரபு அவங்களெல்லாம் கொண்டு வருவான், நம்ம அங்கேயே வச்சுட்டு போவோம். இவன் தனக்கு வேண்டி சொல்லி கொண்டு போனான் இந்த பிரம்மச்சாரி. இப்போ எங்கேயே இருக்குது பக்தி, எங்கே இருக்குது? எல்லாரும் அவனுக்கு பார்க்கறது குரு மகாராஜ் கூட இருப்பார். ஒருத்தன் அது கொண்டு போனான். டப்பா திரும்பி வரும்போது ஒரு ஊரில் பிரசாதம் கேட்டிருந்தோம். ஏன்னா காலைமே 5 மணியை கிளம்பி 5:30 கிளம்புனா நைட் 10:30 வந்தால் நமக்கு சாப்பாடுக்கு இடையிலே ஒரு ஊரில் சொல்லியிருந்தோம். ஒரு பக்தர் ஒரு 4 டப்பா, நல்ல டப்பா, பிளாஸ்டிக் டப்பா, நல்ல டப்பா, 2 கரண்டி அது அடித்து கொண்டு போகிறதுக்கு ஒருத்தர் பார்த்தார், கிரகஸ்தர். நான் சொன்னேன், என்ன ஆச்சு? இல்லை நல்லா இருக்குது. நல்லா இருந்தா சொன்னால் மடத்தில் உள்ள பொருள், குரு மகாராஜை கொடுத்த பொருள் கூட அடித்து கொண்டு போயிட்டுருக்கோம். அப்புறம் சொல்லிகிட்டு இருக்கோம் பக்தி பண்ணிகிட்ருக்கோம். உண்மையான சாது ஒரு கிரகஸ்தான் கோயிலுக்கு கொடுக்கணும். கோயிலில் உள்ள சாமான் எடுத்துகிட்டு போக முடியுமா? கோயிலில் வாசம் பண்ணுறது பிரம்மச்சாரி சன்னியாசி கூட
கோவிலில் உள்ள பொருள் பகவான் சேவைಗೆ பக்தரெல்லாம் பகவான் சேவைಗೆ கொடுத்திருக்காரு. அது பகவான் சேவையிலே விநியோகம் பண்ணுறது. ಅವ್ರಿಗೆ யார் பணமும் சாமான் கொடுத்தா கூட நான் மடவாசி, இது மடத்துக்கு சேர்ந்தது. எனக்கு உங்களுக்கு யாருக்குமே என் அப்பா அம்மா என் குடும்பம் தெரியுமா? இல்லை. என்ன அறிமுகம்? இவர் கோபிநாத் கௌடிய மடத்தில் இருக்கார், இவர் குரு மகாராஜ் கூட வருவார். அந்த நம்பிக்கை உங்களுக்கே பகவான் கிட்ட கொண்டு போகுது. உங்கள் நம்பி எனக்கு கொடுத்த பணம் இல்லை பொருள் நான் என் சுக்கத்துக்கு வேண்டி எடுத்தா நான் பக்தனா? நான் துரோகி. நான் எவ்வளோ ஜபம் பண்ணேன், என்ன பிரயோஜனம்? என்ன மாலைகள் போட்டு எல்லாம் வேஷம் போட்டு என்ன பிரயோஜனம்? உண்மையான சாதுக்கு அடையாளம் அவன் நமக்கு கொடுப்பான். எல்லாரையும் கொடுத்துட்டு இருப்பான். சாது சொன்னால் கொடுக்கறது. அந்த மாதிரி சாது கூட சேரும்போது நம்ம கூட கொடுக்க தொடங்குவோம். என்ன கொடுக்கறது? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பிரேமம். என்கிட்ட பிரேமம் இருந்தால் தானே உங்களுக்கு கொடுக்க முடியும். இப்போ நம்ம சரியான பக்தர் சங்க பண்ணணும். விவகாரம் அறிவோல் தண்டவத் பிரணாம், இது சரி. சங்க சொன்ன அந்த சாது சொன்ன போல வாழ்வது, அந்த சாது சொன்ன போல ஜபம் செய்கிறது, நம்ம பக்தி பண்ணுறது. அப்போது அந்த சாது கிட்ட கிருஷ்ண பிரேமம் இருந்தால் கண்டிப்பாக நமக்கு கிருஷ்ண பிரேமம் கொடுப்பாங்க. ஹரி போல் தண்டவத் பிரணாம்.